1ஆம் கிளாஸ் மாணவன் மௌலா அலி அவர் வந்து பேச அழைக்கிறேன். நல்லா அருமையாக ஐத்துல் குர்சி வந்து குர்ஆனுடைய ஓதுனார். அடுத்தபடியாக அப்துல் ரஹீம் வந்து துவா சொல்வார். மிக அருமையாக யாசின் இது ஓதினார். அவங்க 2 பேருக்கும் மனமான வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக இந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு நமது பள்ளியின் பட்டதாரி ஆசிரியை ஆரோக்கியமேரி அவர்களை வந்து வாழ்த்துரை கூறுமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்துள்ள திப்பு பேரவை தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் நகரமன்ற துணைத் தலைவி சாவித்ரி அம்மா அவர்களுக்கும் மற்றும் மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் முதற்கண் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ என்ன நாளை கொண்டாடுறோம், அதை பற்றின உரைகளெல்லாம் நாம் நிறைய இப்பவே நம்ம கேட்டு இருக்கிறோம். இப்பள்ளிக்கு நமது பள்ளியின் அழைப்பை ஏற்று நமது கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் தமுக தலைவர் அவர்களை அன்புடன் வரவேற்றுகிறேன். வருக வருக என வரவேற்றுகிறோம். அடுத்தபடியாக தமுக உறுப்பினர்கள் அனைவருக்கும் இப்பள்ளியின் சார்பாக அனைவரும் சார்பாக வருக வருக என வரவேற்றுகிறோம். நன்றி. நமது நாடு ஆங்கிலேயரிடம் சுமார் 300 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்தது. நமக்குன்ற தனியான சுதந்திரம், பேசுறதுக்கு கூட உரிமை இல்லை, எழுதுறதுக்கு கூட உரிமை இல்லை அப்படிங்கிற ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்தோம். நம்மளுக்கே தெரியும், நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் பத்தி நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அத்தனை வீரர்களும் தன் உயிரையும் கொடுத்து நாட்டுக்காக பாடுபட்டு இறுதியா கடைசியில காந்தியடிகளோட அறவழி போராட்டம். அவர் வந்து எதுவும் வந்து நம்ம நேதாஜி மாதிரி எல்லாம் ரொம்ப தீவிரமா கத்தி எடுத்து துப்பாக்கி எடுத்தெல்லாம் போராடல. அவர் அகிம்சை வழியில அமைதி வழியில போராடி அவர் தலைமையில லாஸ்ட்ல வந்து நம்மளுக்கு 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைந்தது. இந்த வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த 47 வரைக்குமே நம்ம வந்து 1947 வரைக்குமே நமக்குன்ற தனியான சட்டங்கள் எல்லாம் இல்லை, வெள்ளையரால் வகுக்கப்பட்ட சட்டங்கள். அவங்க என்ன சொல்றாங்களோ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்குன்று சுதந்திரம் அடைந்த பின்னாடி நம்மளோட ஜனநாயக நாடு இந்தியாவிலே மிக சிறந்த ஜனநாயக நாடாக விளங்கி வர்ற நம்ம இந்தியாவுக்கு தனியான சட்ட திட்டங்கள் டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் சுமார் 2.5 ஆண்டுகளாக அவர் தலைமையிலான குழு அமைத்து
நமக்கென்று தனியான உரிமைகளும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்னென்ன உரிமைகள், கடமைகள், என்னென்ன சட்ட திட்டங்கள் அப்படின்ற புதிய சட்ட திட்டங்கள் நமக்கென்று ஸ்பெஷலாக தனித்துவமான சட்ட திட்டங்கள் வகுக்கப்பட்டு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிறது தான். அதனால தான் இந்த நாளை சிறப்பிக்கிற வகையில் நாம் என்ன செய்கிறோம்னா, நம்ம குடியரசு தினத்தை நமக்குன்னு சட்டங்கள் உருவாக்கப்பட்ட இந்த நாளை நம்ம கொண்டாடி வருகிறோம். இன்றளவும் நம்ம இந்திய நாடு மிகப்பெரிய சிறந்த ஜனநாயக நாடாக உருவாக்கி செயல்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நம்ம இந்திய குடிமகனுக்கு நம்மகிட்ட கடமைகள் என்னென்ன, உரிமைகள் என்னென்னட்டு வரையறுத்திருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு எதுனாலும் நம்ம பேசலாம். ஒரு பிரதமராக இருந்தால் கூட அவரை மதிப்புமிக்க முறையில் அவரை விமர்சிக்கும் உரிமை கூட நம்மளுக்கு இருக்குது இந்த நாளில் அப்படிங்கிறத சொல்லி விரும்புகிறேன். அந்த அளவு ஒரு தனித்துவமான ஒரு கடமைகளும் உரிமைகளும் நமக்குன்ட்டு வகுக்கப்பட்டிருக்கு. இந்த நாளில் மாணவ செல்வங்களாகிய நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம இந்திய நாட்டுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். நம்ம நாட்டில் எத்தனை மொழிகள், எத்தனை சாதிகள், எத்தனை மதங்கள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர் அப்படிங்கிற உணர்வோடு ஒன்றுபட்டு வாழ்றதான் நம்ம நாட்டோட தனித்துவமான தன்மையே. அதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தனித்துவமான தன்மை மிக்க ஒரே நாடு நம்ம இந்தியா தான். சரிங்களா? அப்படி இருந்தும் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இந்த நாட்டில் இந்நாள் வரைக்கும் நம்ம ஒற்றுமையாக வாழ்ந்துருக்கிறோம். ஸோ நாமளும் அந்த ஒற்றுமையை நம்ம பங்கம் விளைவிக்காம அந்த ஒரு ஒற்றுமை உணர்வோடு வாழணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நம்ம இந்திய குடிமக்களாக்கி நமக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது. என்னென்ன இந்த நாளில் நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. குழந்தைங்களான நம்மளுக்கு நல்லா படிக்கணும், படிச்சுட்டு நம்ம சமுதாயத்தில் நல்லா உயர்வடையணும். நாம் நல்ல தனி மனிதனா நாம் நல்லா உயர்வடைந்தாதான் நம்ம இந்தியாவும் நம்ம உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கும். ஸோ அந்த வகையில் நம்மளை நல்லா படிக்கணும், நல்ல சிறந்த குடிமக்களாக உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்தபடியாக இப்பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள நமது திமுக பிரமுகர் முனீர் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் வணக்கம். நமது நகராட்சியில் அமைந்திருக்கும் உருது ஆண்கள் நடுநிலைப் பள்ளியில் என்னை அழைத்ததற்கு சித்திக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதில் வரவேற்பு ஆற்றிய பள்ளி தலைமை ஆசிரியர் மஹபூப் பாஷா அவர்களுக்கும் மற்றும் நகரமன்ற துணைத் தலைவர் எங்களுக்கு எப்பவுமே உறுதுணையாக அக்கா சாவித்திரி அக்கா அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அக்கா எந்த வேலை இருந்தாலும் நாங்கள் கூப்பிட்டா உடனே வந்துடுவாங்க. இப்படியே இருங்கக்கா, எப்பவுமே நாங்களும் உறுதுணையாக இருப்போம். அப்புறம் எல்லா குழந்தைங்களும் சிறப்பாக செஞ்சாங்க. அதாவது பார்த்திங்கன்னா பெண்களுக்குன்னு சொல்லி சம உரிமை கொடுத்தது கலைஞர் தான். முதல்ல பார்த்திங்கன்னா அவர் தான் கொடுத்தாரு. அதில் பங்கு பார்த்திங்கன்னா இப்போ சாவுத்திற்காக தான் உண்டு. இங்கே பார்த்தா தெரியுது அந்த சம பங்கு சாவுத்திற்காக தான் உண்டு. பிறகு கலைஞர் தளபதியார் பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டம் இது வரைக்கும் யாருக்கும் அந்த மாதிரி கொண்டு வரல. அதாவது குழந்தைகள் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் வெளில போயிருக்கலாம், ஊருக்கு போயிருக்கலாம், சாப்பிடாம கூட வருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல வாங்க நானே சாப்பாடு போகிறேன்னு சொல்லி தாய் உள்ளம் கொண்ட தலைவர் தான் என்னுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். பிறகு அவருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம உதயநிதியார் அவர்களும் சிறப்பாக தான் செஞ்சுட்டு வர்றாரு. இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லா கட்சிக்காரங்களும் தொடர்ந்து ஒற்றுமையாக செய்கிற நிகழ்ச்சி இதுக்கு தலைவர் யாருன்னு கேட்டால் எங்கள் சித்திக் பாய் தான். அவர் எங்கே இருந்தாலும் எங்களை கூப்பிடுவார். எங்கே இருக்கிற வா, சீக்கிரம் வா, காலையிலே 6 மணிக்கு ஃபோன் பண்ணுவார், எங்கே இருக்கிற சீக்கிரம் வாங்க. அந்த மாதிரி சித்திக் பாய் அவர்களுக்கும் நன்றி. அப்புறம் 100 பாய் எங்களுக்கு எல்லாருக்கும் குரு 100 பாய் தான். இப்போ பேசுவார் பாருங்கள், அவர் ஒரு 10 நிமிஷம் நீங்களும் அசைஞ்சிருவீங்க. எந்த வேலையில் போனாலும் 100 பாய்க்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கும். ஆக அனைவரும் சேர்ந்து நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை பேச வாய்ப்பு சித்திக் பாய்க்கு நன்றி. நன்றி, மிக்க நன்றி. வாழ்த்துறை வழங்கிய அடுத்தபடியாக இப்பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள நமது நகரமன்ற துணைத் தலைவி அம்மா அவர்களை பேச அழைக்கிறேன், அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. Good morning, Dad.
இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு ரிபப்ளிக் டே. குடியரசு 76வது குடியரசு தினம். இந்த சிறப்பு வாய்ந்த குடியரசு தின விழாவிற்கு தலைமை ஏற்றுப்பவர் திப்பு சுல்தான் பேரவைத் தலைவர் சித்திக் பாஷா அவர்கள், தலைமை ஆசிரியர் அவர்கள், மாவட்ட மாமுக தலைவர் அவர்கள் நூர்பாய் அவர்கள், முனீர்பாய் அவர்கள், ஜாவித் அவர்கள், இந்த பேர் தெரியவில்லை, மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து தலைவர்கள், திப்பு சுல்தான் தலைவர் அவர்கள், குழந்தை செல்வங்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை அழைத்ததற்கு தலைமை ஆசிரியர்களுக்கும் திப்பு சுல்தான் பேரவை அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குடியரசு தின விழா எப்படி உருவாக்கப்பட்டது? 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிட்டிஷ்காரர்கள் ஆங்கிலேயர்களிடமிருந்து நம் தலைவர்கள் வெள்ளையர்களிடமிருந்து நாம் இந்த சுதந்திர குடியரசை நாம் பெற்றுக் கொடுத்தார்கள். காந்தியடிகள், சுபாஷ் சந்திரபோஸ், வஉசி, திப்பு சுல்தான் பேரவைகள், பல தலைவர்கள் ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்து இந்த நாட்டுக்காக நாம் குடியுரிமை எப்படி நாம் குடியரசு நாடாக தனி நாடாக பெற்றுக் கொடுத்தது 1950ஆம் ஆண்டு காலம். இதற்கு முன்பு மன்னராட்சி காலம் நடந்தது. அதற்கு அவர்களே இருந்துதான் நமக்கு மக்களாட்சியாக இந்திய அரசியல் அமைப்பின் சட்ட உரிமையை உருவாக்கி தந்தது. அரசியலமைப்பு மக்களாட்சியாக உருவாக்கி தந்தது குடியரசுத் தலைவர். இன்றைக்கு செங்கோட்டையில் குடியரசு தலைவர் ஜனாதிபதி அவர்கள் இன்று குடியேற்றுவார்கள். சுதந்திர தினத்திற்கு பிரதமர் குடியேற்றுவார்கள். 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்தது. குடியரசு கிடைத்தது ஜனவரி 26ஆம் நாள் கிடைத்தது. மக்கள் ஆட்சி நடக்கின்றது. நீங்க எல்லாம் என்ன பண்ணோம்? நம்ம எப்படி அவங்க கிட்ட இருந்து வெள்ளைக்காரர்கள் இருந்து நம்ம சுதந்திரமாக இருக்கணும். முன்பெல்லாம் துணி போட மாட்டாங்க, செருப்பு போட மாட்டாங்க. அவங்கவுங்க எப்படி இப்படி உரிமையாக இருக்கணுமோ அதை போல இப்ப நமக்கு சுதந்திரத்தை குடியரசை வாங்கி கொடுத்தார்கள். அதே போல இன்றைக்கு தமிழ்நாடு நல்ல ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியார் அவர்களுடைய ஆட்சி நன்றாக இருக்கின்றது. நீங்கள்லாம் என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும். மாதா பிதா குரு தெய்வம், அதாவது பெற்றோர்கள் என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு படி நான் ஒழுக்கமாக இருக்கணும். வருங்காலத்தில் நீங்க தான் தலைவர்கள், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், உங்க கையில் தான் இருக்கின்றது. ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்களோ அவங்க படி நீங்க கேட்டுக்கொள்ளணும். அதே போல நல்ல இந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தவர்களுக்கு, தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் சித்திக் அவர்களுக்கும் நல்ல சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனக்கு பேச வாய்ப்பளிக்கும் நன்றி கூடி விரைப்பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அடுத்தபடியாக இப்பள்ளிக்கு எந்த உதவி செய்தாலும் முதல் ஆளாக நானே வருகிறேன் சொல்லி நமது இப்பள்ளி சார்பாக எந்த அழைப்பு கொடுத்தாலும் முதல் ஆள் நமது பள்ளிக்கு சேவை செய்ய காத்து கொண்டுள்ள நமது அண்ணார் தமுமுக தலைவர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன், பேச அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக
சலாத்தும் சலாமும் சர்குணர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதும் தபை தாபைகள் மீதும் குறிப்பாக இந்த 76வது சுதந்திர தின நிகழ்ச்சி கொண்டாட்டத்தில் இந்த பள்ளியில கலந்து கொண்ட நம் அனைவரின் மீதும் இன்னும் வருகை தர இருக்கின்றவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரருள் நின்று நிலவட்டுமாக என்று நான் பிரார்த்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. सलाम का जवाब கண்ணியத்திற்குரிய 76ஆம் ஆண்டு குடியரசு தின நன்னாளில் இந்த நிகழ்ச்சியில் முதலில் அல்லாஹ்வினுடைய பேரருளால் இந்த நிகழ்ச்சியை தலைமை பொறுப்பேற்றி நடத்தி கொண்டிருக்கிற தலைமை ஆசிரியர் மஹ்மூத் பாஷா அவர்களை இந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நகரமன்றத்தினுடைய துணை தலைவர் திருமதி அருமை சகோதரி சாவித்ரி கடலரசு மூர்த்தி அவர்களை இந்த நிகழ்ச்சியை வாழ்த்துரை வழங்குவதற்காக அமர்ந்திருக்கிற வீரத்தியாகி திப்பு சுல்தான் பேரவையினுடைய மாநில தலைவர் என் நெஞ்சம் நிறைந்த அருமை சகோதரர் சித்திக் சாஹிப் அவர்களை இன்னும் அவர்களோடு வருகை தந்திருக்கிற திப்பு சுல்தானுடைய அனைத்து பொறுப்புகளிலும் அங்கம் வகிக்கின்ற அனைத்து சகோதரர்களை என்னோடு வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய தொழிலாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளை உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் பேரருள் நின்று நிலவட்டுமா. இந்த தேசம் 76 ஆண்டுகள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும். நாம் அனைவரும் சுதந்திரத்தோடு இருக்க வேண்டும். சுதந்திர காற்றை சுவாசித்து சுதந்திரத்தோடு நாம் வாழ வேண்டும். இந்த நாட்டில் வாழுவதற்கு எங்களுக்கு எல்லா விதமான அங்கீகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவரவர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களை வணங்கலாம். நாம் என்ன உடையை உடுத்த வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும், நாம் என்னுடைய தனிப்பட்ட முறையில் எப்படியெல்லாம் நாம் செயல்பட வேண்டும் என்பதை உருவாக்கிய ஒரு மாபெரும் சட்டம்தான் இந்திய குடியரசு தினத்தை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்ற நன்னாள். இந்த நன்னாள் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தது பாபா சாஹேப் அம்பேத்கர் சாஹேப் அவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தார்கள். அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினார்கள். அதை செதுக்கி இன்று வரை பாதுகாத்து இந்த தேசத்தில் வழிநடத்தக்கூடியவர்களாக நாம் அனைவரும் இந்த நாட்டில் வாழக்கூடிய தொப்புள் கொடி உறவாக இருந்தாலும் எந்த சமுதாய மக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளோடு வாழக்கூடிய தேசம்தான் இந்திய தேசம். அந்த இந்திய தேசத்தில் நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் என்று சொன்னால் அது முஸ்லிம்களாக இருக்கட்டும், என் இந்து மத சமுதாய மக்களாக இருக்கட்டும், இன்னும் ஏனைய மக்களாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தை பரிமாறக்கூடிய அந்த நிகழ்வையும் ஏற்படுத்தியதும் இந்த நன்னாள் தான். இந்த குடியரசு தின நன்னாளில் தான் இது போன்ற செயல்கள் எல்லாம் ஏற்பட்டது. இன்று வரை அதை நாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று வரை அதை நாம் பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்றோம். இதேதான் பெரியவர்கள் எல்லாம் வலியுறுத்தினார்கள். நம்முடைய தேசத்தில்
ஒற்றுமையை நிலவ வேண்டும், ஒற்றுமையோடு வாழ வேண்டும். ஒற்றுமை என்பதுதான் மதச்சார்பின்மை. அந்த மதச்சார்பற்றத்தை நாம் பின்பற்றி வழிநடத்தி வலுவாக நாம் இருக அந்த கயிறை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த குடியரசு நன்னாளில் அந்த நிகழ்ச்சியினுடைய நன்னாள். குடியரசு தினம் என்பது இன்றைக்கு எத்தனையோ சட்டங்கள் உருவாகி இருக்கலாம், எத்தனையோ புதிய புதிய சட்டங்கள் எங்கள் மீது திணித்திருக்கலாம். ஆனாலும் அந்த சட்டத்தை எதிர்த்து, அந்த சட்டத்தை ஒரு முற்றுகையாக நிற்கின்றது, அந்த சட்டத்தை ஒரு வலுவாக எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் சட்டம் என்று சொன்னால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வலியுறுத்தி அந்த வலுவான சட்டம் தான் இன்றைக்கு நாங்கள் பேசக்கூடிய வரலாற்றை படைத்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதுதான் வலியுறுத்தினார்கள். இந்த வலியுறுத்தல் தான் இந்திய சுதந்திர போராட்டத்தில் நாம் அனைவரும் பங்கெடுத்த அந்த கூட்டத்திலும் எல்லா சமுதாய மக்களும் இருந்தார்கள். என்னுடைய தொப்புள் கொடியாக இருந்த இந்து சமுதாய மக்களும் இருந்தார்கள், இஸ்லாமியர்களும் இருந்தார்கள், இன்னும் ஏனைய சமுதாய மக்களும் அதில் கலந்து கொண்டு இது போன்று அமர்ந்து நமக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் இந்த தேசம் வெற்றி பெற வேண்டும், நம்முடைய பிள்ளைகள், எங்களுடைய சங்கதிகள் எல்லோரும் இந்த சுவாச காற்றை வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒருங்கிணைந்து இந்த தேசத்திற்காக போராட வேண்டும் என்று அனைவரும் முன்னின்று வாங்கிய இந்த சுதந்திரம் தான் இன்றைக்கு நாம் இவ்வளவு சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது போன்ற ஒரு நிகழ்வு, இது போன்ற அமர்வுகளில் பேசி நாம் எப்படி செயல்பட வேண்டும். இந்த தேசம் அனைவருக்குமான தேசம். இந்த தேசத்தில் வெள்ளையனே வெளியேறு என்ற ஒரு போராட்டத்தை உருவாக்கிய போது அனைத்து சமுதாய மக்களும் இணைந்து வெள்ளைக்காரனுக்கு போர்க்கொடியாக தூக்கியதும், இந்த தேசத்தில் வெள்ளையனே வெளியேறு என்ற ஒரு போராட்டத்தை துவக்கியதும் இதே இந்தியாவில் தான். அனைவரும் ஒருங்கிணைந்துதான் அதை செயல்பட்டார்கள். இன்றைக்கு எங்களுக்கு எங்களுடைய தேச பக்தியை இன்றைக்கு சோதித்து பார்க்க விரும்புகிறார்கள். இன்றைக்கு இருக்கின்ற காலங்களில் அனைத்து சமுதாய மக்களோடு நாம் இணைந்திருக்கின்றோம் என்று சொன்னால் எங்களுக்கு தேசபக்தி குறைவு என்ற ஒரு புரளியை இன்றைக்கு ஏற்படுத்துகிறார்கள். நான் சொல்கிறேன், நான் அன்போடு பாசத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், எங்களுடைய தேசபக்தியை ஒருபோதும் பரிசோதனை செய்யாதீர்கள். அப்படி நீங்கள் செய்ய விரும்பினால் இந்திய கேட்டில் வரலாற்றை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். எத்தனை இஸ்லாமியர்கள் உயிர் தியாகம் செய்த வரலாறு அந்த கல்லிலே பதியப்பட்டிருக்கிறது. அதில 80 விழுக்காடு மக்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. இதை மறுக்க முடியுமா? நீங்கள் வேண்டும் என்றால் பாட புத்தகத்தில் அழித்துக் கொள்ளலாம். ஆனால் பாட புத்தகத்திலும் சரி, மற்ற இடத்திலும் சரி, நீங்கள் இவர்களை பற்றி குறை கூறலாம், இவர்களை பற்றி நினைவாற்றல் இல்லாமல் நீங்கள் வேண்டும் என்றால் செய்து கொள்ளலாம். ஆனால் தேச பக்தி என்பது எங்களுக்கு இரத்த நாளங்களில் உருவாகி இருக்கிறது. இந்த இரத்த நாளங்கள் எல்லாம் சொல்லும் இந்தியா என் தாய்நாடு, இந்தியா என் தாய்நாடு, இந்திய என் மண், இந்திய என் மண் என்று வலியுறுத்தக்கூடிய இந்த நன்னாள் தான் இந்த குடியரசு நன்னாள் என்பதை நாம் உணர வேண்டும். இதை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது? இந்திய தேசம் அனைவருக்கும் சொந்தமாக அமையும் போது ஏன் ஒரு சாரார் மறுக்கப்படுகிறார்கள், ஏன் ஒரு சாரார்கள் மட்டும் தள்ளி வைக்க பார்க்கிறார்கள் என்பதை நாம் உறுதியாக நமக்குள் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாம் அச்சமூட்டி அவர்களை எச்சரிக்கையாக வளர்க்க வேண்டும். என்னுடைய தாய்மார்களே, என்னுடைய சகோதரிகளே, என்னுடைய இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களே, அச்சமூட்டி எச்சரிப்பது என்ன? இன்றைக்கு அச்சம் என்பது என்ன? அதை ஏன் நாம் முறியடிக்க வேண்டும்? இந்திய தேசத்தினுடைய வரலாற்றை இன்றைக்கு மறுக்கப்படுகிறது. அதை திரும்ப 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 நினைவு கூறுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். திரும்ப திரும்ப நினைவு கூறுவதாக இருக்க வேண்டும். இதேதான் இதோ அமர்ந்திருக்கிறார்கள் திப்பு சுல்தான் அவர்கள். திப்பு சுல்தானுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி அமைந்தது? திப்பு சுல்தான் எப்படி வாழ்ந்தார்?
திப்பு சுல்தான் மறு சுதந்திர போராட்டத்தை நடத்தி காட்டிய வரலாறு திப்பு சுல்தானுக்கு உண்டு. திப்பு சுல்தான் அவர்கள் இந்த தேசத்தில் வாழக்கூடிய அனைவருக்கும் சம பெருமை உண்டு, சம உரிமையோடு வாழலாம் என்று அந்த அரசமைப்பு சட்டத்தை பின்பற்றி அரசமைப்பு சட்டத்தை எப்படி உருவாகி இருக்கிறதோ அந்த அரசமைப்பு சட்டத்தோடு திப்பு சுல்தான் அவர்கள் அதுக்கு முன்னால் வழிகாட்டிய வரலாறு இந்த திப்பு சுல்தானுடைய கோயிலுக்கு உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். எத்தனை கோயில்கள் திப்பு சுல்தான் அவர்கள் இன்றைக்கு அவர்களுடைய மத விரோதியாக இன்றைக்கு காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர்கள் முஸ்லிம்களுக்கு மாற்றம் அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள், மற்ற சமுதாய மக்களுக்கு எல்லாம் அவர்கள் விரோதியாக இருந்தார்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை இன்றைக்கு ஏற்படுத்துகிறார்கள். நான் கேட்கிறேன், இதே மேல்கோட்டையில் மைசூரில் இருக்கின்ற கோயில்களுக்கு அந்த மைசூரில் அவர் வசித்த வீட்டின் அருகாமையில் கூப்பிடக்கூடிய தூரத்தில் இருக்கின்ற அந்த கோயிலுக்கெல்லாம் யார் மானியத்தை வழங்கினார்கள்? அந்த இடம் தனக்கு சொந்தமான இடத்தை திப்பு சுல்தான் அவர்கள் கோயிலுக்கு வழங்கினார்கள் என்பதுதான் வரலாறு. மேல்கோட்டையில் இன்றைக்கு கூட அவர்கள் கொடுத்த அந்த வெள்ளி பொருட்கள் இன்றைக்கு கூட அது பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வெள்ளி தட்டில் தான் இன்றைக்கும் அதை பூஜைகள் அந்த கோயில்களில் செய்யப்படுகிறது என்பதுதான் வரலாறு. இன்றைக்கும் அந்த திப்பு சுல்தானுடைய பெயர் அந்த கோயிலுக்குள் சென்றால் அந்த கல்வெட்டில் இருக்கிறது. திப்பு சுல்தான் அவர்கள் அப்படி ஒரு மகத்தான ஒரு பணியை செய்து சென்றவர்கள். வரியை எப்படி வசூலிக்க வேண்டும் என்று இந்த தேசத்திற்கு கற்றுக் கொடுத்தவர் திப்பு சுல்தான் அவர்கள். எப்படி பெண் உரிமையை காக்க வேண்டும், எப்படி பெண் உரிமையை காத்தார் அவர்கள். 13 வயதில் அனைத்து கலைகளும் கற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் வீரர் திப்பு சுல்தான் அவர்கள். அனைத்து மொழிகளிலும் பேசக்கூடிய ஒரு மாபெரும் வீரர். அவர்கள் பெண் உரிமையை எப்படி காத்தார்கள்? ஒரு போர்க்களம் என்று சொன்னால் அந்த போர்க்களத்தில் அவர்கள் கலந்து கொள்வார்கள். அந்த போர்க்களத்தில் தன்னுடைய 13 வயதில் அவர்கள் போர் அந்த நடந்து முடிந்து அவர்கள் போரில் சிறைபிடிக்கின்ற பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அவர்களை கொண்டு வந்து அவர்கள் பாதுகாப்பில் வைப்பதுதான் அன்றைய அரசர்கள் வழக்கமாக வைத்தது. அப்படி வைத்திருக்கும் போது அவர்களுடைய மெய்காப்பாளன் பாதுகாவலன் அந்த பெண்களிடத்தில் தப்பாக நடந்து கொள்கிறான், தப்பாக பேசுகிறான். அதை முன்னின்று தட்டி கேட்கிறார் திப்பு சுல்தான் அவர்கள். அதில் திப்பு சுல்தான் அவர்களை அவன் எதிர்த்து பேசும்போது தன்னுடைய துப்பாக்கியால் எடுத்து பெண்ணுரிமைக்காக சுட்ட முதல் மாவீரன் திப்பு சுல்தான் அவர்கள். இதுதான் திப்பு சுல்தானுடைய வரலாறு. இன்றைக்கு பேசப்படுகிறதா? திப்பு சுல்தான் யாராவது இன்றைக்கு சொல்கிறார்களா? அவரை ஏன் தேச விரோதியாக காட்டுகிறீர்கள் என்பதுதான். அவர் என்ன செய்யவில்லை? அவர்கள் கூட இருந்தவர்கள் எல்லாம் குளிபறித்த போது கூட, அவர்கள் கூட இருந்தவர்கள் எல்லாம் காட்டி கொடுக்கும் போது கூட அவர் ஒரு போர் வீரனாக, சராசரியான ஒரு வீரனாக களத்தில் நின்று தான் நீத்தாலும் இந்த மண்ணில் விதையாகத்தான் விழ வேண்டும், இந்த மண்ணில் விதை வளர வேண்டும் என்று சொன்னால் அதை வீரத்தின் வரலாறாக இருக்க வேண்டும் என்று திப்பு சுல்தான் அவர்கள் களத்திலே ஒரு போர் வீரனுக்கு சராசரி சமமாக இறங்கி போராடிய ஒரு மாவீரன் திப்பு சுல்தான் அவர்கள். தன்னுடைய போர்க்களத்தில் அவர்கள் சொல்கிறார், அவருடைய மெய்காப்பாளர் சொல்கிறார், அரசரே திப்பு சுல்தான் அவர்களே, எங்களை விரோதிகள் சூழ்ந்து விட்டார்கள், நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் அரண்மனைக்குள் செல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றேன் என்று சொல்லும் போது கூட அவர் திப்பு சுல்தான் அவர்கள் ஒருபோதும் அஞ்சாமல் என்றைக்கு இருந்தாலும் இதனுடைய உயிர் போகத்தான் போகிறது. அப்போதுதான் அவர் சொன்னார், ஆட்டு மந்தைகள் போல் 1000 ஆண்டுகள் வாழ்வதை விட, ஆட்டு மந்தை போல் வாழ்வதை விட வீரனாக, ஒரு வீரனாக இந்த மண்ணில் செத்து மடிவது மேல் என்பதுதான் அவருடைய கொள்கையாக இருந்தது. அதே போன்றுதான் ஒரு சராசரியாக வீரனாக அவர் அந்த வாளை எடுத்து அந்த
போர்க்களத்திலே அவர் சுழன்று அவர்கள் துப்பாக்கி முனைகளால் சுடப்பட்டு அவர்களுக்கு மேல் நிறைய பிணங்கள் அவர்கள் மேல் விழுந்தது. அவர்கள் ஓடி மறைந்தார். வெள்ளைக்காரன் ஓடுகிறான். வெள்ளைக்காரன் சொல்கிறான், திப்பு சுல்தான் அவர்கள் மறந்து விட்டார்கள், திப்பு சுல்தான் அவர்கள் மறைந்து ஓடிவிட்டார்கள் என்று. எங்கே சென்று தேடினாலும் திப்பு சுல்தான் கிடைக்கவில்லை. அந்த கிடைக்கவில்லை என்ற செய்தியை சொன்னவுடன் மீண்டும் பதட்டத்தோடு அந்த வெள்ளைக்காரன் வந்து தேடும் போது அவருடைய அந்த ஜனாசா, அவருடைய அந்த உடல், பூத உடல், வீரர்கள் எப்படி சரிசமமாக இருப்பார்களோ அதே சரிசமமாக அந்த வீரரோடு வீரராக தான் பிடித்த அந்த கரங்களில் அந்த வாளை எவனாலும் விருக்க முடியாமல், எவரவர்கள் இருத்தாலும் அந்த வாள் கையில் வராமல் அவர் ஒரு போர் வீரனாக செத்து மடிந்ததை அனைவரும் வெள்ளைக்காரர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக அமைந்தது. இதுதான் திப்பு சுல்தானுடைய வாழ்க்கை. நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம், ஆனால் நேரத்தின் அருமை மிகவும் குறைவாக இருக்கிறது. என்னுடைய சகோதர சகோதரிகளே, நான் சொல்லக்கூடிய வார்த்தை, எங்களுடைய குழந்தைகள் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய குழந்தைகளை நாம் படிக்க வைக்க வேண்டும். ஆசிரியர்கள் உங்களை போல், தாய்கள் போல் அவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய குழந்தைகள் வளர வேண்டும். எங்களுடைய குழந்தைகள் அனைத்து தொழில்களிலும் எல்லாம் என்னுடைய குழந்தை அரசு அதிகாரியாக இருக்க வேண்டும், அரசு அதிகாரியாக வளர வேண்டும் என்பதை நீங்கள் முதலில் உறுதியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை, இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு சிறு சிறு கடைகளில் இன்றைக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன் உருவாகியது? நாம் படிக்க வைப்பதற்கு தயங்கியதனால் தான் இன்றைக்கு நாம் எல்லா விதத்திலும் நாம் பின்தங்கி இருக்கின்றோம். அதனால் தான் எங்களுக்கு சிறுபான்மை என்ற ஒரு புள்ளியை எங்களுக்கு குத்திவிட்டார்கள். இவர்கள் சிறுபான்மையினராகத்தான் இருக்கிறார்கள் என்பது நான் சொல்கிறேன். நாம் பெரும்பான்மையான மக்களாக வளர வேண்டும். ஏன் வளரக்கூடாது? தாய்மார்கள் உங்களுடைய கையில் இருக்கிறது. எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் வலியுறுத்தினார்கள். இருட்டறையில் இருந்து ஒரு குழந்தை வெளிச்சத்தை நோக்கி வருகிறது. அந்த வெளிச்சத்தை நோக்கி வரும்போது அந்த குழந்தைக்கு முதலுடைய அந்த பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், முதல் தாயுடைய மடிதான் முதல் மதரசா என்று சொல்லியவர் எம்பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள். அதற்கு பிறகு அந்த குழந்தை தன்னுடைய அந்த சிறு பிஞ்சு கால்களால் தவழ்ந்து பிறகு இந்த அடைகின்ற பள்ளிக்கூடத்திற்கு தான் அந்த குழந்தை வருகிறது. அந்த குழந்தை இங்கிருந்துதான் எல்லா வளர்ச்சியும் பெறுகிறது. ஆசிரியர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பாடத்தை கற்றுக் கொடுத்து படிப்படியாக முன்னேற்றக்கூடிய வேலையை ஆசிரியர்கள் செய்கிறார்கள். அந்த ஆசிரியர்களுக்கு நீங்கள் உறுதியாக இருந்தால்தான் ஆசிரியர்கள் அந்த குழந்தைகளுக்கு உறுதுணையாக நின்று அவர்கள் அந்த குழந்தை வளர்ச்சி என்னவென்று அவர்கள் நன்றாக அறிந்து வைத்திருப்பார்கள். தாய்மார்கள் உங்களுக்கும் அது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவனுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லக்கூடியவர்கள் தான் ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். பள்ளியில் மாணவர்கள் படித்து அந்த படிப்பிற்கு ஏற்ப நடக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் தெரிந்து அந்த குழந்தை நாளை ஒரு வழக்கறிஞராகவோ இல்லை ஒரு மாவட்ட ஆட்சியராகவோ இல்லை ஒரு மாவட்ட கண்காணிப்பாளராகவோ ஏதாவது ஒரு அரசாங்க தொழிலில் அவர் முன்வர வேண்டும் என்பதுதான் இந்த நன்னாளினுடைய கோரிக்கையாகவும் நன்னாளினுடைய ஒரு சபதமாகவும் நாம் இருக்க வேண்டும். அதே போலத்தான் சுதந்திர தினம் எப்படி நம்மளுடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் பாடுபட்டு எப்படியெல்லாம் உயிர் தியாகம் செய்து அவர்களுடைய வீட்டை இழந்து அவர்களுடைய குடும்பத்தை இழந்து உற்றார் உறவினர்களை இழந்து தன்னுடைய மனைவி மக்களை இழந்து தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் இந்த தேசத்திற்காக அர்ப்பணித்தார்கள். அப்பேற்பட்ட சுவாச காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் அந்த சுதந்திரத்திற்காக
அவர் செய்யாமல் இருந்திருந்தால் எங்களுக்கு இன்றைய நிலைமை எதுவாக இருந்திருக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். அவர்கள் செய்து சென்றார்கள், நாம் அதை பின்பற்றி காப்பாற்ற வேண்டும். பின்பற்றி நாம் ஒரு கயிற்றில் இறுகி பிடித்தது போல் நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த சுதந்திர காற்று சுவாசிக்கும் போதுதான் பல எத்தனையோ லட்சக்கணக்கான இன்னைக்கு மக்கள், ஏனைய சமுதாய மக்கள் எல்லாம் அதில் உயிர் தியாகம் செய்த வரலாற்றை எங்களுடைய கைகள் கொடுத்து செல்கிறார்கள். அந்த கைகளை நாம் பின்பற்றி நாம் வாழ வேண்டும் அல்லவா? ஏதான் வலியுறுத்துகிறது. அதனால்தான் இன்றைய நாள் குடியரசு நன்னாள் என்று அறிவிக்கிறது. சமத்துவம், சகோதரத்துவம், அனைவரும் ஒருங்கிணைந்து வாழக்கூடும் இந்த தேசம் மதச்சார்பற்ற தேசம். இந்த மதச்சார்பற்ற தேசத்தில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து வாழலாம், ஒருங்கிணைந்து வலுவோடு நாம் நிற்கலாம். தேசத்திற்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் கூட நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து உறக்காக சொல்லுவோம், இந்தியா என் மண், இந்தியா என் தாய்நாடு என்று சொல்லலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு என்ன அழைத்து வாய்ப்பளித்தமைக்கு இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் வீரத்தியாகி திப்பு சுல்தான் பேரவைக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பக்கம் நிகழ்ச்சியில் நமது மாநில தலைவர் தமுமுக தலைவர் பொன்னாடை போத்துவார். மிக்க நன்றி ஐயா அவர்களே. இவர் நிகழ்ச்சியிலும் நமது அண்ணார் நூறு ஐயா வந்து பேசும்போது, மாணவராகட்டும், நாங்கள் ஒரு தலைமை ஆசிரியராகட்டும், நம்ம ஆசிரியராகட்டும், எங்களுக்கே ஒரு அந்த பாடியில் வைப்ரேஷன் மாதிரி ஆகிடும். ஏன்னா நம்ம நிறைய மாணவர்களுக்கு வந்து நாங்கள் தயார் பண்ணுறோம். இந்த மாதிரி மாணவர்கள் எங்களுக்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு வேலையே இல்லை, எல்லா வேலையும் ஈஸியாகிடும். எல்லா சமுதாயத்திலையும் இந்த மாதிரி ஒரு மாணவர் வந்து கண்டிப்பாக வேணும். அந்த அறிவுரைகள் சொல்லும் போதும், நமது வாழ்க்கை சம்மந்தப்பட்ட சொல்லும் போதும் அப்படியே ஒரு மைண்டு வந்து ரொம்ப அட்வான்ஸாக போகுது. இந்த மாணவர்களுக்கு ரொம்ப பிடிக்குது இந்த மாதிரி பேசும்போது. நம்ம ஆசிரியர்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த நமது அனைத்து உறுப்பினர்களுக்கும் நமது பள்ளி சார்பாக மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அன்னார் வந்து என்றும் இதே மாதிரி இருந்து நமது வழிகாட்டியாக நமது மாணவர்களுக்கும் நமது சமுதாயத்திற்கும் வழிகாட்டியாக இருந்து நல்லபடியாக உடலோடு அவர் நல்ல சமுதாய சேவை செய்ய வேண்டும் சொல்லி அல்லாஹ்வுடைய துஆ செய்கிறேன். அடுத்தபடியாக நமது கிருஷ்ணகிரி நகரமன்ற உறுப்பினர் ஐயா ஃபிர்தோஸ் கான் 27வது வார்டு ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் என் முதற்கண் குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் மற்றும் இங்கு நமது பள்ளி சார்பாக அனைத்து மாநில பேரவைத் தலைவர்கள் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். திடீர்னு பேச சொல்கிறாங்க, என்ன பேசுன்னு தெரியல.
இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவு பேசுகிறேன். அனைவருக்கும் இந்த முதற்கண் காலை வணக்கத்தையும் சுதந்திர தின குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் வரவேற்புரையாற்றிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் நகரமன்ற துணைத் தலைவர் அக்கா சாவித்திரி கணேசமூர்த்தி அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்க இருக்கும் திரு ஜனாப் திப்பு சுல்தான் மாநில பேரவையின் தலைவர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறுபான்மை துணை அமைப்பாளராக இருக்கும் அண்ணன் சித்திக் அவர்களுக்கும் அம்ஜத் அலி அவர்களுக்கும் சையத் அகமது அவர்களுக்கும் சல்மான் அவர்களுக்கும் முனீர் அவர்களுக்கும் ஜாவித் அவர்களுக்கும் சான் பாஷா அவர்களுக்கும் ஹாஃபிஸ் கான் அவர்களுக்கும் காதர் அவர்களுக்கும் இலியாஸ் அவர்களுக்கும் மற்றும் இங்கு இருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த விழாவின் கதாநாயகர்களுக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தையும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று முக்கிய சிறப்பு விருந்தினர் எங்க பேசினாலும் தலைமை ஆசிரியர் சொன்னபடி அவர் பேச்சில் ஒரு கம்பீரமும், அது கேட்கும் போதே கண்டிப்பாக இப்படியும் நாங்களும் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பேன். நான் அப்படி பேசுவார், எங்க பேசினாலும் சரி. அவருக்கு கண்டிப்பாக அவர் இருக்க வேண்டிய இடமே வேற. இருந்தாலும் நம் சமுதாயத்துக்காக ஒரு முன்னோடியாக அவர் மிகப்பெரிய ஒரு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதற்கு என் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இன்று 76வது குடியரசு தினம் இல்லையா? ஜனவரி 26. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, 1947. குடியரசு தினம் 1950. 3 வருஷம் இடைவெளி. எதற்காக இந்த இடைவெளின்னு தெரியுமா? குழந்தைங்களுக்கு எல்லா ஆசிரியரையும் தெரியும். முக்கியமா குழந்தைகளுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இல்லை, ஏன்னா நம்ம வரலாறு, இந்திய வரலாறு எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். குடியரசு தினம் என்றது என்னன்னா, நம்ம சுதந்திரம் 1947 பெற்றோம். பெற்று கூட நம்மள யார் ஆடினாங்கன்னா 3 வருஷம் ஆங்கிலேயர் தான் ஆடினாங்க. சுதந்திரம் கொடுத்துட்டாங்க, ஆனா எங்களை ஆடிட்டு இருந்தது யாருன்னா, இந்தியாவின் அரசன் யாருன்னா ஜார்ஜ் 26ஆம் ஜார்ஜ் தான் ஆடிட்டு இருந்தார். 6ஆம் ஜார்ஜ் தான் ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இங்க கவர்னர் மவுண்ட் பேட்டன் பிரபுன்னு சொல்லி ஒருத்தர் தான் இங்க கவர்னரா இருந்தார். அப்போதான் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்படி அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்படுத்தாங்க. அதுக்காக அந்த ஒரு குழு ஏற்படுத்தாங்க. அந்த குழுவுக்கு தலைவரா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இருந்தார்கள். அவர் தான் 3 வருஷம் காலம் எடுத்துக்கின்னு எல்லா சட்ட திட்டங்களையும் உருவாக்கி முதல் குடியரசு எப்படி மக்களால் ஏற்படுத்த அரசு தான் இந்த மக்களை ஆளணும், மக்களால் ஏற்படுத்த பிரதிநிதிகள் தான் இந்த மக்களை ஆளணும்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு அதுக்கப்புறம் தான் குடியரசு நாடாக ஜனவரி 26ஆம் தேதி அது அமல்படுத்தின நாள் தான் குடியரசு தினம். எப்படி? ஏன்னா இப்போ நீங்க உங்களுக்கு தெரியும் யார் இப்போ நம்ம மாநிலத்தை ஆள்றாங்க, முதலமைச்சர். அவர் யார் தேர்ந்தெடுத்தாங்க? சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர்களை யார் தேர்ந்தெடுத்தார்கள்? மக்களாகிய நாங்க தான் தேர்ந்தெடுத்தோம் இல்லையா? அதே மாதிரி பிரதமர், ஒன்றிய அரசு ஆண்டு கொண்டு இருக்கும் பாரத பிரதமரை யார் தேர்ந்தெடுத்தாங்க? மாநில உறுப்பினர்கள். அவங்க யார் தேர்ந்தெடுத்தோம்? நாம தேர்ந்தெடுத்தோம். இந்த அரசையே நம்மள ஆண்டவங்க யார் தேர்ந்தெடுக்கும்? நாங்க தான் தேர்ந்தெடுக்கணும். அதனால நாங்க எப்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல கவனம் வச்சுக்கணும். நாம ஆண்டவங்க நாம தேர்ந்தெடுக்க போகும்போது அது யார் சரியானவங்க இருப்பாங்க சொல்லி பார்த்து யோசிச்சு தேர்ந்தெடுக்கணும். அப்பதான் நாம சரியான முறையில நம்ம சுதந்திரமா இருக்க முடியும். சரியா? அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த குடியரசு தினம் அன்னைக்கு செங்கோட்டையில சரி, நம்ம ரிப்பன் பில்டிங்ல சரி, யார் கொடியேற்றுவாங்கன்னா கவர்னர். அதே போல 1974க்கு முன்னாடி வரைக்கும்
சுதந்திர தினத்துக்கும் மாநிலங்களில் இருக்கிற இதில் வந்து குடியரசு சுதந்திர தினம் அன்னைக்கு கொடியேற்றுறது யாருன்னா அப்பவும் கவர்னர் தான் எடுத்துருந்தாங்க. அப்போ தான் நம்ம முன்னாள் முதல்வர் மறைந்த நம் கழக தலைவர் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் தான் வந்து 1974 அந்த ஆண்டு கொண்டிருந்த ஒன்றிய அரசின் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். சுதந்திர தினம் அன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை கொடியேற்றணும்னு சொல்லி. அப்போ அந்த ஒன்றிய அரசும் வந்து கண்டிப்பா வந்து என்ன பண்ண ஒப்புதல் கொடுத்தாங்க. அன்றிருந்தால் தான் எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த சுதந்திர தினத்துக்கு முதலமைச்சர் கொடியேற்றுறாங்கன்னா அது முக்கிய காரணமே எங்க ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். இந்த சிறப்புமிக்க நன்னாளில் என்னை பேச வாய்ப்பளித்த எல்லா நல்லவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சி வந்து இறுதி கட்டத்தில் உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு குடியரசு தின விழாவின் நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னே நமது அண்ணார் மாநில திப்பு சுல்தான் பேரவைத் தலைவர் சித்திக் ஐயா வந்து ஒரு ஃபோன் மூலியமாக ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி எங்கள் பள்ளியில் வந்து நம்ம நிகழ்ச்சிகள் செய்கிறோம், மாணவர்களுக்கு நிகழ்ச்சிக்கு பரிசு பொருட்கள் நாங்கள் கொடுக்குறோன்னு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அனுமதி கொடுத்தோம். அதேபடியாக எந்த நேரத்திலும் எந்த வேலை இருந்தாலும் விட்டு நமது பள்ளிக்காக ரொம்ப வேலைகள் இருந்தாலும் நமது பள்ளிக்கு உதவி செய்ய வேண்டும், மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சொல்லி அந்த மனப்பான்மை உள்ளது. அவருக்கு வந்து நமது பள்ளி சார்பாகவும் அனைவருக்கும் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. Yeah.